சாரின்னு போகிறதுக்கு அவசரம் வந்தா. ஏன்னா வந்து ஃபுல்லாக நான் அடிச்சுட்டு இருந்தேங்க. அடிச்சுட்டு பக்கத்து வீட்டிலேருந்து 100 பேக் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து புடி மட்டும் தான் நான் அடிச்சுன்னு இருந்தேன். ஏன்னா இப்போவே புடி அடிச்சு புடி கொஞ்சம் நம்ம ஏற்றி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்துச்சி ஃபினிஷிங் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். காலையில் வந்து 11 மணிக்கெலாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த 100 பேகு. இந்த பேக்கும் நான் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் கொடுத்துடணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இது வாங்கி 3 நாள் ஆயிடுச்சுங்க. 1.5 நாள் வந்து வீட்டில் கரண்ட் இல்லாததுனால இதை தைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டு வந்தேன். அவங்களும் ஃபோன் பண்ணல அந்த அண்ணாவும். ஏன்னா வந்து அர்ஜென்ட்டு கிடையாது அப்படின்றதுனால. இது 6ஆம் மாதம் பேகு தான். சரி நம்மளுக்கும் 3 நாளாக வீட்டில் வச்சுன்னு இருக்குமே சொல்லிட்டு கடன்னு இதை அடிச்சு தள்ளிட்டேன். ஆனால் அதனால் என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சும்மா நான் வாக்கிங் போனவங்களை இழுத்து வம்பு பண்ணி உட்கார வச்சுட்டு இதை கட் பண்ணி அதெல்லாம் அடுக்கி எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பாருங்கள் அது எப்படி கட். இடம் வந்து மண்ணாலாக இருக்குன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. இடம் வந்து காரை தாங்க, க்ளீனாக தான் இருக்குது. அதனால் பேக்லாம் வந்து அழுக்காகாது. நீங்களே பாருங்கள், அது இடம் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் வந்து இடம் தாராளமாக இருக்கும். நிறைய பேர் உட்காந்து சுற்றி உட்காந்து கட் பண்ணலாம். அதனால் இவங்க எப்போ நைட்டில் வந்து வேக்காட்டுக்கு அவசங்க காற்றோட்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால வெளியே தந்து போட்டு கட் பண்ணின்னு இருக்காங்க. கஸ்தூரி, நிஷா, அதுக்கப்புறமா மஞ்சுவும் 3 பேர் சேர்ந்து தான் இதை அடிக்க தந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அது வரையும் நான் வந்து அந்த பேகுக்கு வந்து புடி அடிச்சுட்டு எடுத்துன்னு வருவோம் பாருங்கள். அது ஏன்னா அது 100 பேகு. அதையும் புடி அடிச்சு இப்போவே கட் பண்ணிட்டு நம்ம புடி ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியா எனக்கு. எப்படியும் நைட் லேட்டாக தான் படுக்க போகிறோம் நம்ம. சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அதை அப்போவே வச்சிட்டேங்க. கோலம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னும் கலர் குத்துன்னு இருக்கா நிஷா. இவ போட்டு மட்டும் விட்டா. கஸ்தூரி வந்து கோலம் போட்டு மட்டும்தான் விட்டா. நிஷா வந்து அது கலர்